இங்க இந்த சின்ன பையன் அவன் கிளாஸ்ல இருக்க ஒரு பொண்ணோட சிரிப்புல மயங்கிடுறான். அந்த சிரிப்புக்காகவே அந்த பொண்ணு கூட ஃப்ரெண்ட் ஆகணும்னு ஆசைப்படுறான். அதுக்காக அவளை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு கலர் பென்சில வாங்கி கொடுக்கலான்னு கடைக்கு போறான். ஆனா அங்க போய் பார்த்தா அதுக்கான காசு பத்தாம இருக்கு. சோ இவனோட பிளேயிங் கார்ட்ஸ் எல்லாம் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வித்து அதுக்கான காசை ரெடி பண்றான். இப்ப அந்த காசை எடுத்துட்டு கடைக்கு போனா அந்த கடையில இருக்க மொத்த பென்சிலுமே இப்ப காலியா போயிடுது. ஆனா அவன் அந்த வெறுப்போட கிளாஸ்ல வந்தா அங்க நடக்கிறத பார்த்ததுமே அவன் ஹார்ட் சுக்குநூறா உடைஞ்சு போயிடுது. ஏன்னா இவனுக்கு பிடிச்ச அந்த பொண்ணை இப்ப வேற ஒரு பையன் கரெக்ட் பண்ணிடுறான். இப்ப அந்த வேதனையோட கிரவுண்ட்ல போய் சுத்திட்டு இருக்கான். அப்போன்னு பார்த்து ஒரு பால் வந்து இவன் தலைமையிலேயே விழுது. திரும்பி பார்த்தா அங்க வேற ஒரு அழகான பொண்ணு இவனை பார்த்து சிரிக்கிறா. இப்ப இந்த பொண்ணை பார்த்ததுமே இவளோட சிரிப்புல மயங்கி போயிடுறான். அதுக்காகவே ஸ்போர்ட்ஸ்ல கலந்து வின் பண்ணியாவது அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணிடலான்னு பிளான் பண்றான். அதுக்காக ஸ்போர்ட்ஸ் ஷூ வாங்கலான்னு கடைக்கு போனா இப்ப அதுக்குமே அவனுக்கு காசு பத்தாம இருக்கு. சோ டெய்லியுமே இவனோட சாப்பாட்டு செலவை குறைச்சிக்கிட்டு வெறும் பண்ணை மட்டும் சாப்பிட்டு அதுக்கான காசை சேர்த்து வைக்கிறான். அதுக்கப்புறம் வீட்டுல இருக்க எல்லா வேலையும் செஞ்சு பாக்கெட் மணியா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் வாங்கிக்கிறான். கடைசியா காசை சேர்த்து வச்சு அந்த கடைக்கு போனா இப்ப அந்த ஷூவோட விலையை ஏத்திடுறாங்க. அதை பார்த்ததுமே வெறுத்து போய் திரும்பி வந்துடுறான். அப்போன்னு பார்த்து மறுபடியும் அவன் மேல ஒரு பால் வந்து அடிக்குது. என்னடான்னு திரும்பி பார்த்தா இந்த பொண்ணையும் விட்டு வைக்காம அதே பையன் கரெக்ட் பண்ணிடுறான்.